Next one is temperature. Temperature அப்படிங்கிறது is nothing but warmness or coldness of a substance is called as டெம்பரேச்சர்னு பேர். ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாவோ அல்லது சூடாக இருக்கிறதையோ காமனாக சொல்லும்போது ஒரு ஜென்ரல் காமன் டேர்ம் வேர்ட் இஸ் கால்ட் அஸ் அ டெம்பரேச்சர்னு சொல்கிறப்ப ஹீட் அப்படின்னா ஒன்லி சூடாக இருக்கிறது தான். பட் இங்கே பார்க்கும்பொழுது நாம் டெம்பரேச்சர்னு ஒரு வேர்டை பார்க்குறோம். இந்த வேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட்டாக இருந்தாலும் அதை டெம்பரேச்சர்னு சொல்லலாம். ஒரு சப்ஸ்டன்ஸ் ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்னு பார்க்கும்போது அதை கெல்வினில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் ஜூல்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஒன், இங்கே பொதுவாக பார்க்கும்போது இந்த டெம்பரேச்சரோட அதர் யூனிட்ஸ் என்னென்னலாம் சொல்லலாம், வேறு எப்படிலாம் கேல்குலேட் பண்ணலான்னா செல்சியஸ், சென்டிகிரேட்னு சொல்லக்கூடிய டிகிரி செல்சியஸு, அதே மாதிரி ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் நாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸில் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். டிகிரி செல்சியஸில் சொல்லலாம், டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சொல்லலாம், கெல்வினில் சொல்லலாம். பட் ப்ராப்பர் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கால்டு கெல்வின் தான். சரியா? அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே அந்த சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. டைரெக்டாக ஒரு கண்டக்டரில் ஹீட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. ஸோ இப்படி ஃபிசிக்கல் கான்டாக்டில் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தான் இந்த எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பீக்கரில் இந்த மேலே கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு பீக்கரில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆஃப் வேல்யூஸை ஒன்றா ஆட் பண்ணும்போது அப்போது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டிஷன் ஆகும்? இப்போ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீக்கரில் 80 இருக்குது, செகண்ட் பீக்கரில் 80 இருக்குது வேல்யூ. ரெண்டுத்தையும் ஒரே பீக்கரில் ஒன்றா கொட்டும்போது அதோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீக்கரில் 2 டிஃப்ரெண்ட் பீக்கரில் இருக்கிற லிக்விட் சப்ஸ்டன்ஸை ஒன்றா கொண்டாந்து போட்டாலும் கூட ஃபஸ்ட்டு பீக்கரோட வேல்யூ அப்படிங்கிறது 80 டிகிரி செல்சியஸ், செகண்ட் பீக்கரோட வேல்யூ 80 டிகிரி செல்சியஸ். அப்போ 80 ஆட் ஆகுமா அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். இப்படி ஆட் ஆகாது. திஸ் இஸ் ராங். ஏன் ஆட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹீட் அப்படிங்கிறது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லோவாக இருக்கிற இடத்துல இருந்து, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது லோ ஹீட்டில் இருக்குது, இன்னொன்று ஹை ஹீட்டிங்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோயேன். ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிறதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எப்போவுமே. இப்போ இங்கே நான் எடுத்துருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து இங்கே 80 டிகிரி செல்சியஸு, இந்தாண்ட இருக்கிற சப்ஸ்டன்ஸு 80 டிகிரி செல்சியஸ். அப்போ ரெண்டுத்தோட வேல்யூ எப்படி இருக்குது? ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அப்போ ஈக்குவலண்ட்டாக இருக்கும்போது ஹீட்டை டூ சேம் டைப் ஆஃப் சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணாலும் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அது காரணம் என்னென்னா, ஒன்று அதிகமாக இருந்து ஒன்று கம்மியாக இருந்தால் தான் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ஹீட்டுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர மற்றபடி ஈக்குவல் வேல்யூவில் இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த கண்டிஷனை தான் நம்ம ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் சொல்லுவோம். அது பின்னாடி உனக்கு வருது. சரியா? ஸோ நான் காமனாக ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸுங்கிறது ஹியூமனோட நார்மலான பாடி டெம்பரேச்சர். 37 டிகிரி செல்சியஸ் ஒருத்தவனுக்கு இருந்ததுன்னா அவனுக்கு ஃபீவர் இல்லை, நார்மலாக இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதை விட தாண்டி போச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபீவர் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். கம்மியாக போனாலும் சம் ஹெல்த் இஷ்யூஸ் வில் பி அப்பியர்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இந்த டாப்பிக்கோட ஒரு ஃபைல் காமனான ஒரு யூடியூப் லிங்க் உனக்கு சென்ட் பண்ணியிருப்பேன் 7th அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. பொதுவாக இங்கே என்ன ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று கிடையாது. அதில் கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ்ங்கிறது நிறையா இருக்குது. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆட்டம்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ பொதுவாக வேகமாக வைப்ரேட் ஆகிறது இல்லை வேகமாக நகருது. அதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கண்டிஷனை ஸ்டடி பண்ணுறத டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். பட் ஹீட் அப்படிங்கிறது என்னென்னா, நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சரை மட்டும் பொறுத்து இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை மட்டும் நம்ம ஹீட் அப்படின்னு நேரடியாக சொல்லிட முடியாது. எத்தனை மாலிகுல்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது எவ்வளோ ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்டன்ஸில் 20 மாலிகுல்ஸ் இருக்குன்னா
அதில் எத்தனை மாலிகூல்ஸ் ஹீட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாம் காமனாக வரும். அதுதான் நம்ம ஹீட்டுன்னு சொல்கிறோம். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆவரேஜ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ், மொத்தம் ஒரு சப்ஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ் எத்தனை இருக்குது, ஒரு மாலிகூல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி எவ்வளவோ, மொத்த கைனட்டிக் எனர்ஜி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். பட் ஹீட் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் இன் சப்ஸ்டன்ஸ். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1000 மாலிகூல்ஸ் இருக்குன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற 1000 மாலிகூல்ஸும் ஒரு மாலிகூலும் என்ன டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ போட்டிங்கன்னா, அந்த ஆவரேஜ் வேல்யூக்கு பேர் தட் இஸ் கால்டு ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ் இன் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஆஸ் அ டெம்பரேச்சர். பட் ஹீட் அப்படிங்கிறது ஒரு மாலிகுலோட கைனட்டிக் எனர்ஜியும் ஆட் பண்ணி சம் ஆஃப் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுக்கு பேர் ஹீட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோட் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் தி கிவன். இதுவும் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ நாம் இங்கே இது கவனிக்கணும். ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொன்னோம் இல்லையா, ஹீட் அப்படிங்கிறது காமனாக ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் ஏரியாவிலேருந்து ஹீட் அதிகமாக வெளியில் ரிலீஸ் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீட் கம்மியாக இருக்கிற சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட்டுங்கிறது எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்னா இதே மாதிரி தான் சொல்லுவோம். ஹீட்டை பொறுத்தளவுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு தான் ஹீட்டுங்கிறது அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதிகமாக இருக்கிறவங்கள்ட்டேருந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டெம்பரேச்சர் எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்டும் அதே தான். ஹீட் அப்படிங்கிறது ஜென்ரலாக எப்படி போகும்னா, அது ஒரு எனர்ஜி. ஸோ அது ரேடியேஷன் மெத்தட்லேயோ கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் சொல்லக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் ஹீட்டுங்கிறது எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ இது ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா? பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஹீட் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஹையர் டெம்பரேச்சர் ரீஜன்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் ரீஜனுக்கு தான் ஹீட் எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துடுது. ஸோ அதே மாதிரி டைரெக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுங்கிறது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு பர்டிகுலராலாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு காஃபி கப்லேருந்து வேஃபர் ரிலீஸ் ஆகுது, ஹீட் சென்ஸ் வெளியில் வருது ரேடியேஷன் அப்படின்னா எந்த சைடில் ஹீட்டு போகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது இல்லையா? பட் அது என்ன ஆகும், டாப் டு பாட்டம், அதாவது கீழே இருந்து மேல் நோக்கி வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டிங் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஹீட்டுங்கிறது அப்படி தான் அட்மாஸ்பியரில் போயிட்டுருக்கும். இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்போது 2 சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்கோ அப்போது ஹையர்லேருந்து லோயருக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்த உடனே ரெண்டுத்தோட வேல்யூவும் சேம் கண்டிஷன் வரும்போது டக்குன்னு அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட்டுங்கிறது ஸ்டாப் ஆகிடும். டெம்பரேச்சர் இன்டர்சேஞ்சஸ்ங்கிறது ஸ்டாப் ஆகிடும்.